Hi friends, welcome to Cognitive Edge Point. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேர்ம் சிம்பிள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு வீடியோவில் பார்த்தது மைக்ரோ ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேர்ம்ஸ் சிம்பிள். இந்த டேர்ம் சிம்பிள் அப்படிங்கிறதுல டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னா degeneracy of microstate. Degeneracy of microstate. ஆல்ரெடி இந்த மைக்ரோஸ்டேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். இந்த மைக்ரோஸ்டேட் இந்த சிம்பிள் அப்படிங்கிறது என்னென்னா மைக்ரோஸ்டேட்ஸ் represents a symbol. Microstates represents a symbol. This is called the term symbol. Is called term symbol. இந்த மைக்ரோஸ்டேட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் சிம்பிள். இந்த மைக்ரோஸ்டேட்ஸில் நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து ஃபில் பண்ணும்போது இதில் இந்த மைக்ரோஸ்டேட்ஸில் எலக்ட்ரான் ஃபில்லிங் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதில் எலக்ட்ரான் ஃபில்லிங் எப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூல்ஸான உன்ஸ் ரூல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இந்த ரூலில் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எலக்ட்ரான்ஸை வந்து அந்த மைக்ரோஸ்டேட்டில் நம்ம ஃபில் பண்ணுவோம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த டேர்ம் சிம்பிள். இந்த டேர்ம் சிம்பிளில் மேஜராக இருக்கக்கூடிய அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்க்கும்போது L 2s+1 × J. இதுதான் டேர்ம்ஸ், அதாவது டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் 2s+1 அப்படிங்கிறது அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. 2s+1 அப்படிங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. L அப்படிங்கிறது டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். அடுத்தது இந்த J அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் ஆங்குலர் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். J அப்படிங்கிறது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சிம்பிள் தான். இதில் நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஸ்பின் ஒரு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் D1 D2 அதனுடைய கான்ஃபிகரேஷனில் அதனுடைய ஸ்பின் எத்தனை இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி அதனுடைய ஜே வேல்யூ என்ன, லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது அதனுடைய ஜே வேல்யூ என்ன, மோர் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது அதனுடைய ஜே வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் எல் அதனுடைய டேர்ம் என்ன, அது அப்படிங்கிறத ஒவ்வொரு டீட்டெயில்டாக ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த டேர்ம் சிம்பிளில் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கும் டி ஆர்பிட்டாலுடைய கான்ஃபிகரேஷன், பி ஆர்பிட்டாலுடைய கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அதனுடைய D1 கான்ஃபிகரேஷன். டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய D1 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிளை எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபார்முலா ஒவ்வொன்றா, சரிங்களா? அப்போது இந்த டேர்ம் சிம்பிளுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் J இங்கே 2s+1. இதுதான் டேர்ம் சிம்பிளுக்கான ஃபார்முலா. இதில் ஒவ்வொன்றும் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். முதல்ல இந்த D1 ஆர்பிட்டாலுக்கு அதனுடைய கான்ஃபிகரேஷன், டி ஆர்பிட்டாலுக்கு 1 2 3 4 5. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது +2, இது +1, 0 -1 -2 அதனுடைய ஆர்பிட்டாலுக்கு, சரிங்களா? அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அதனுடைய ஸ்பின் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ஸ்பின் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 × n. 1/2 × n. இந்த n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது அதனுடைய ஸ்பின் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், அதாவது எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போது 1/2 × 1, சரிங்களா? அப்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 1/2. அதனுடைய ஸ்பின் எவ்வளோ 1/2. இதில் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதனுடைய 2s+1. 2s+1 இதில் ஆர் n+1 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1. ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, 1 இருக்குது, +1. அப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடியது
2 நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணாலையும் அதனுடைய ஸ்பின் வேல்யூ எவ்வளோ s உடைய வேல்யூ 1/2 அப்போ ஓவராலாக கிடைக்கக்கூடியது நமக்கு 2 அப்போ 2s + 1ன்னு சொன்னாலும் சரி இல்லை நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து 1 + 1 2 அப்போ இப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது இந்த L உடைய வேல்யூ. L உடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி 0 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இதனுடைய டேர்ம் இந்த L உடைய டேர்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 0 இருக்கும்போது s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால், g h இதுதான் இதற்கான L வேல்யூக்கான டேர்ம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ இங்கே நம்ம கிடைக்கக்கூடிய L வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ L அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ. அப்போ 1 × 2 அப்போ L = 2. L = 2 அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டேர்ம் என்னது, அதனுடைய டேர்ம் D. அப்போது அதனுடைய டேர்ம் D. இதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1 ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1. அப்போ 2s + 1 எவ்வளோ 2. அப்போ நம்ம டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த J வேல்யூ. J அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம், ஆங்குலர் மொமெண்டம், டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் தான் அந்த J. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா L + S ஆர் L - S. இந்த L + S எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. L + S அப்படிங்கிறது மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. அந்த கான்ஃபிகரேஷன் வந்து மோர் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ அதனுடைய அதிகமான வேல்யூ L + S. சரிங்களா? L - S அப்படின்னா லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு. கான்ஃபிகரேஷன் வந்து லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது L - S. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய D1 கான்ஃபிகரேஷன் லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு, D5 வரைக்கும், D4 வரைக்கும் லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு, D5 அண்ட் D6 D7 D8 D9 D10 எல்லாமே மோர் தென் ஆஃப் ஃபீல்டு, இன்க்ளூடிங் D5 வந்து என்னது மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. சரிங்களா? அப்போ இதில் அதனுடைய J வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது L உடைய வேல்யூ என்னது, L உடைய வேல்யூ 2. இப்போது L - S பண்ணுமா L + S பண்ணோம்னா L - S, ஏன்னா இது லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு. அப்போ S உடைய வேல்யூ என்னது, ஸ்பின் உடைய வேல்யூ 1/2. அப்போ 2 - 1/2 நமக்கு டோட்டலாக 2 × 2 4, 4 - 1 3, அப்போது 3/2. அப்போது இதனுடைய J வேல்யூ என்னது, அப்போ டேர்ம் D அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2, அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2, அதனுடைய J வேல்யூ 3/2, அதனுடைய J வேல்யூ 3/2. இதுதான் இந்த D1 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் இதுக்கு D1 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்னென்னு பார்க்கும்போது அதனுடைய டேர்ம் D2, டேர்ம் வந்து D2, அதனுடைய J வேல்யூ 3/2. 3/2 அப்படிங்கிறது லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா மோர் தென் ஆஃப் ஃபீல்டான்னு பார்த்துட்டு, லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டாக இருந்தால் L - S, மோர் தென் ஆஃப் ஃபீல்டாக இருந்தால் L + S. இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது D2 கான்ஃபிகரேஷனுக்கு பார்க்கலாம். அடுத்தது D2 கான்ஃபிகரேஷன் அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். ஃபஸ்ட் இந்த D2 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கான்ஃபிகரேஷன் போடும்போது 1 2. அப்போது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2 × 2. அப்போ 2க்கு 2 கேன்சல் பண்ணால் நமக்கு 1. அப்போ ஸ்பின்னுடைய வேல்யூ 1/2 × n. என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ இதிலேருந்து 2s + 1 ஆர் n + 1 அப்படிங்கிறது n + 1 அப்படிங்கிறது என்ன சொல்லிக்க, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1. அப்போது 2s + 1 இது எவ்வளோ 3. 2s + 1 அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3 ஆர் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1. அப்போ 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது +1, அப்போ 3. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, அதனுடைய L வேல்யூ. L வேல்யூ அப்படிங்கிறது இது +2 +1 0 -1 -2. அப்போது 2 + 1 அப்போ அதனுடைய வேல்யூ என்னது 3. 1 × 2 1 × 1 அப்போ 2 + 1 3. அப்போ L = 3 அப்படிங்கும்போது அதனுடைய டேர்ம் என்னது F. அதனுடைய டேர்ம் F. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3. அப்போ இதுதான் அதனுடைய டேர்ம்.
அப்போ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அதனுடைய ஜே வேல்யூ. ஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, ஒன்று எல் ப்ளஸ் எஸ், இன்னொன்று எல் மைனஸ் எஸ். இது வந்து எப்போ மோர் தென் ஆஃப் ஃபில்டாக இருக்கும்போது, இது லெஸ் தென் ஆஃப் ஃபில்டாக இருக்கும்போது. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட். அப்போ இதான் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லுடைய வேல்யூ என்னது, எல்லுடைய வேல்யூ 3. அப்போது எல் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு எல்லுடைய வேல்யூ 3 மைனஸ் ஸ்பின்னுடைய வேல்யூ என்னது 1. ஸ்பின்னுடைய வேல்யூ என்னது 1. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 2. நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது 2. அப்போது எல் மைனஸ் எஸ் அப்படிங்கிறது 2. அப்போ இதுலேருந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது அதனுடைய டேர்முக்கு F3 அதனுடைய வேல்யூ 2. இது எதுக்கு, D2 கான்ஃபிகரேஷனுக்கான அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். D2 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். அடுத்தது D3க்கு, அடுத்தது D3 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள். D3 கான்ஃபிகரேஷன் அதனுடைய டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கலாம். முதல்ல அதனுடைய எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். 1 2 3 +2 +1 0 -1 -2. அப்போது இதனுடைய முதல் என்ன பண்ணலாம், அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2 × n. என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பாய்டு எலக்ட்ரான். அப்போ 3. அப்போ நமக்கு ஓவராலாக கிடைக்கக்கூடிய அதனுடைய ஸ்பின் 3/2. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1. அது வந்து கண்டுபிடி n+1. அப்போ 3 + 1 4. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அதனுடைய எல் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 1 × 2 2 + 1 × 1 1 + 0. அப்போ அதனுடைய ஸ்பின் அதனுடைய எல் வேல்யூ 3. எல் வேல்யூ 3 அப்படிங்கும்போது என்ன டேர்ம், எஃப். அதனுடைய டேர்ம் என்னது எஃப். அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 4. இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேர்ம். இது என்னது டேர்ம். இப்போ அதனுடைய எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனுடைய ஜே வேல்யூ ஒன்று எல் ப்ளஸ் எஸ், இன்னொன்று எல் மைனஸ் எஸ். இது மோர் தென் ஆஃப் ஃபில்டாக இருக்கும்போது, அப்போ இது இல்லை லெஸ் தென் ஆஃப் ஃபில்டாக இருக்கும்போது எல் மைனஸ் எஸ். அப்போ எல் அப்படிங்கிறது என்னது, எல்லுடைய வேல்யூ 3 மைனஸ் எஸ்ஸுடைய வேல்யூ 3/2. சரிங்களா. அப்போது 3 × 2 6 6 - 3 6 3 × 2 6 6 - 3 3 /2. அப்போ இது இதனுடைய வேல்யூ, இந்த ஜேவுடைய வேல்யூ 3/2. அப்போ நமக்கு தேவையான டேர்ம் சிம்பிள் என்னது, இங்கே 4 இங்கே 3/2. எதுக்கு, D3 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் இந்த D3க்கு F4 3/2. அடுத்தது D4 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள் பார்க்கலாம். அடுத்தது D4 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள் D4. அந்த D4 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள் பார்க்கும்போது 1 1 2 3 4. சரிங்களா. முதல்ல அதனுடைய ஸ்பின் கண்டுபிடிக்கலாம். ஸ்பின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/2 × n நம்பர் ஆஃப் அன்பாய்டு எலக்ட்ரான் 4. நம்பர் ஆஃப் அன்பாய்டு எலக்ட்ரான் 4. அப்போது அதனுடைய ஸ்பின்னுடைய வேல்யூ 4/2. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி n+1 சொன்னாலும் சரி, இல்லை 2s + 1. அப்போ 4 + 1 5 அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. நெக்ஸ்ட்டு அதனுடைய எல் வேல்யூ +2 +1 0 -1 -2. அப்போ அந்த இதுக்கும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியது அப்போ 2. அப்போ L = 2 அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் என்னது, டி டேர்ம். அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 5. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 5. இது என்னது டேர்ம். அப்போது இதிலிருந்து அதனுடைய ஜே வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஜே வேல்யூ எல் ப்ளஸ் எஸ், நமக்கு எல் மைனஸ் எஸ். மோர் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது, இங்கே இருக்கக்கூடியது லெஸ் தென் ஆஃப் ஃபீல்ட். அப்போது எல் மைனஸ் எஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது எல் மைனஸ் எஸ். எல் மைனஸ் உடைய வேல்யூ என்னது, எல்லுடைய வேல்யூ 2 மைனஸ் எஸ் உடைய வேல்யூ 5. சாரி, எஸ் உடைய வேல்யூ 4/2. எஸ் உடைய வேல்யூ அப்போ 2 மைனஸ் 2 × 2 4 4 மைனஸ் 4 0. அதனுடைய வேல்யூ என்னது 0. அப்போது 0ன்னும் போது அதனுடைய ஜே வேல்யூ என்னது 0. அதனுடைய ஜே வேல்யூ 0. அப்போ டோட்டலாக அதனுடைய டேர்ம் D5 இங்கே 0. இதுக்கு இந்த D4 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய D4 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். அடுத்தது D5 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள் பார்க்கலாம். அடுத்தது D5 கான்ஃபிகரேஷனுக்கான அதனுடைய டேர்ம் சிம்பிள். அப்போ D5 கான்ஃபிகரேஷன் (1 2 3 4
5 இங்கே +2 +1 0 -1 -2. அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம், அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2 இன்ட்டு n. nன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ 5. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பின் வேல்யூ 5/2. நெக்ஸ்ட்டு அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1, அப்போது 6. நெக்ஸ்ட்டு அதனுடைய L வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இங்கே -2 +2 +1 -1. அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய L வேல்யூ 0. அதனுடைய L வேல்யூ என்னது 0. L வேல்யூ 0 அப்படிங்கும்போது அதனுடைய டேர்ம் S, அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 6. இது எதுக்கு, அதனுடைய டேர்ம். இப்போ நம்ம அதனுடைய J வேல்யூ கண்டுபிடிக்கலாம். J வேல்யூ L + S L - S லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது L - S, மோர் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது L + S. D5 அப்படிங்கிறது D5 மோர் தென் ஆஃப் ஃபீல்டு, சரிங்களா. அதாவது D5 D6 D7 D8 D9 D10 எல்லாமே மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. அப்போ இது L + S. அப்போ L + S உடைய வேல்யூ என்னது, L உடைய வேல்யூ 0 ப்ளஸ் S உடைய வேல்யூ 5/2. அப்போ 0 + 5/2 நமக்கு கிடைக்கக்கூடியது 5/2. அப்போ டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது அதனுடைய டேர்ம் சிம்பிள் S, அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 6, அதனுடைய J வேல்யூ 5/2. இது எதுக்கு, D5 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். அடுத்தது D6 கான்ஃபிகரேஷனுக்கு பார்க்கலாம். அடுத்தது D6 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள். D6 கான்ஃபிகரேஷன் அதனுடைய 1 2 3 4 5 6. அப்போது +2 +1 0 -1 -2, சரிங்களா. அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம், அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2 இன்ட்டு n. nன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 4. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 4. அப்போது 2 இன்ட்டு 2 இந்த டோட்டலாக அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 4/2ன்னு வரும். அப்போ டோட்டலாக கிடைக்கக்கூடியது நமக்கு 2. S உடைய வேல்யூ 2. அடுத்தது அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1. அப்போது 4 + 1 நமக்கு அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 5. அடுத்தது அதனுடைய L வேல்யூ இங்கே 2 இன்ட்டு 2 4. அப்புறம் இந்த +1க்கு இந்த -1 கேன்சல் பண்ணிடலாம், சரிங்களா. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது இங்கே -2. அப்போ 4 - 2 2. ஓவரால் கிடைக்கக்கூடியது 2. L வேல்யூ 2 அப்படிங்கும்போது அதனுடைய டேர்ம் என்னது D, அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 5. இது எதுக்கு, அதனுடைய டேர்ம். இந்த D6 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம். இப்போ J வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒன்று L + S, இன்னொன்று L - S. இங்கே இருக்கக்கூடியது L + S மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. அப்போது L + S கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய J வேல்யூ, L உடைய வேல்யூ என்னது 2, அது S உடைய வேல்யூ 2. அப்போ டோட்டலாக ஓவராலாக கிடைக்கக்கூடியது 4. என்னுடைய J வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ ஓவராலாக அதனுடைய டேர்ம் சிம்பிள் என்னென்னு பார்க்கும்போது D, அதுக்கான ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 5, அதனுடைய J வேல்யூ 4. இதுக்கு D6 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். அடுத்தது D7 கான்ஃபிகரேஷனுக்கு பார்க்கலாம். அடுத்தது D7 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள். D7 கான்ஃபிகரேஷன் ஒன் 2 3 4 5 6 7. அப்போ +2 +1 0 -1 -2, சரிங்களா. அப்போ இது முதல்ல என்ன பண்ணலாம், அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 3. அப்போ நமக்கு அதனுடைய ஸ்பின் வேல்யூ 3/2. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி n + 1, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1 1 2 3 3 அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 4. அதனுடைய L வேல்யூ 2 இன்ட்டு 2 4, 1 இன்ட்டு 2 2 is 0 -1 -2. அப்போ +2க்கு -2 கேன்சல் பண்ணிடலாம். 4 - 1 3. அப்போ L = 3. L = 3 அப்படிங்கும்போது அதனுடைய டேர்ம் F, அதனுடைய டேர்ம் என்னது F, அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 4. இது D7 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம். இப்போ J வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒன்று L + S, இன்னொன்று L - S. இது வந்து மோர் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும்போது ஸோ J வேல்யூ = L + S. L உடைய வேல்யூ என்னது 3, S உடைய வேல்யூ 3/2, சரிங்களா. அப்போ 3 இன்ட்டு 2 6, 6 + 3 9/2. இதனுடைய வேல்யூ J வேல்யூ 9/2. அப்போ ஓவராலாக அதனுடைய டேர்ம் சிம்பிள் F
4 அதனுடைய டேர்ம், அதனுடைய J வேல்யூ 9/2. இதுக்கு D7 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். அடுத்தது D8 கான்ஃபிகரேஷனுக்கு பார்க்கலாம். அடுத்தது D8 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள். D8 கான்ஃபிகரேஷன் 1 2 3 4 5 6 7 8 +2 +1 0 -1 -2 அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 2. அப்போ 2க்கு 2 கேன்சல் பண்ணால் நமக்கு 1. அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1. அப்போ 2s + 1 அப்போ 2 + 1 3. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி L உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய 2 × 2 4 1 × 2 2 + 0 -1 -2. அப்போ இதுக்கு கேன்சல் பண்ணிடலாம். 4 - 1 3. அப்போ L = 3. L = 3 அப்படிங்கும்போது அதனுடைய டேர்ம் என்னது F. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3. இது அதனுடைய டேர்ம். அப்போது அதனுடைய J வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது L + S என மோர் தென் ஆஃப் இல். L உடைய வேல்யூ என்னது 3, S உடைய வேல்யூ 1. அப்போ 3 + 1 4. அப்போ டோட்டலாக அதனுடைய டேர்ம் சிம்பிள் என்னென்னு பார்க்கும்போது F3 அதனுடைய J வேல்யூ 4. இது எதுக்கு D8 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் F3 4. அடுத்தது D9 கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். அடுத்து D9 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள் D9 2 3 4 5 6 7 8 9. அப்போ முதல்ல அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2 இன்ட்டு n நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 1. ஸோ அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 1 + 1 2. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி L உடைய வேல்யூ இங்கே +2 +1 -0 -1 -2. அப்போ என்ன பண்ணலான்னா 2 × 2 4 1 × 2 2 + 0 -2 -2. அப்போ அங்கே டோட்டலாக -4 +4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ L = 2. L = 2 அப்படிங்கும்போது அதனுடைய டேர்ம் என்னது D. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2. அப்போது இது அதனுடைய அதாவது D9 கான்ஃபிகரேஷனுடைய டேர்ம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா J வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதனுடைய L + S. L உடைய வேல்யூ 2, S உடைய வேல்யூ 1/2. அப்போ 2 × 2 4 4 + 1 5. அப்போ டோட்டலாக 5/2. அப்போது இந்த D9 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள் D2 5/2. எதுக்கு D9 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். லாஸ்ட் ஒன் D10 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள் பார்க்கலாம். அடுத்தது D10 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள் பார்க்கலாம். D10 கான்ஃபிகரேஷன் முதல்ல அதனுடைய ஸ்பின் வேல்யூ S = 1/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். எந்த ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் கிடையாது. ஸோ அதனுடைய ஸ்பின் வேல்யூ 0. அடுத்து அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி n + 1. அப்போ எந்த ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளி 0 + 1 1. சரிங்களா, 0 + 1 1. அடுத்தது அதனுடைய L வேல்யூ இங்கே +2 +1 0 -1 -2. ஓவராலாக என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ L உடைய வேல்யூ 0. L உடைய வேல்யூ 0 போது அதனுடைய டேர்ம் என்னென்னா S. அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 1. இது D10 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம். இப்போ L + S அதனுடைய J வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது மோர் தென் ஆஃப் இல். ஸோ L + S. L உடைய வேல்யூ 0, S உடைய வேல்யூ 0. அப்போ டோட்டலாக இந்த J உடைய வேல்யூ என்னது 0. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய டேர்ம் சிம்பிள் S1 இங்கே 0. இது எதுக்கு D10 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் S1 0. லாஸ்ட்டாக நம்ம அந்த இப்போ d ஆர்பிட்டாலுக்கு பார்த்த மாதிரி d ஆர்பிட்டாலுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்த மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் p ஆர்பிட்டாலுக்கான கான்ஃபிகரேஷனில் பார்க்கலாம். அதை பார்த்தோம்னா இந்த டேர்ம் சிம்பிள் ஓவர். இப்போ பார்த்தது நம்ம d ஆர்பிட்டாலுக்கு அதனுடைய d எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறது p ஆர்பிட்டால் அதனுடைய கான்ஃபிகரேஷன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்க போகிறோம். p2 கான்ஃபிகரேஷன். இந்த p2 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய டேர்ம் சிம்பிள் எப்படி கால்குலேட் பண்ணுறது சரிங்களா. அப்போது +1 -1 0. இங்கே இது 0. இப்போ அதனுடைய வேல்யூ p2 1 2 1 2. இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் அதனுடைய ஸ்பின் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். S = 1/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 2. அப்போ 2 க்கு 2 கேன்சல் பண்ணால் 1. அதனுடைய ஸ்பின் வேல்யூ
1. நெக்ஸ்ட்டு அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1, அப்போ 2s + 1 வந்து 3. இப்போ அதனுடைய எல் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இங்கே எல் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இங்கே எந்த ஒரு எலக்ட்ரான் இல்லை, அப்போ 1, அதனுடைய வேல்யூ என்னது 1. இங்கே 0 × 1 0. ஸோ எல்லுடைய வேல்யூ 1. எல்லுடைய வேல்யூ 1 அப்படிங்கும்போது அதனுடைய டேர்ம் வந்து P, அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3. P3 தான் இந்த P2 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம். இப்போ என்ன பண்ணலாம், அதனுடைய J வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஒன்று L + S, another one is L - S. இது லெஸ் தென் ஆஃப் L. ஸோ என்ன பண்ணலாம், L - S. ஸோ J = L - S. எல்லுடைய வேல்யூ 1 - S உடைய வேல்யூ 1. அப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடியது 0. அப்போ J உடைய வேல்யூ 0. அப்போது P3 0. இது எதுக்கு, D2 அதாவது P2 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் P3 0. சரிங்களா. அப்போது இன்றைக்கி நம்ம ஓவராலாக பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல டேர்ம்னா என்ன, அடுத்தது டேர்ம் சிம்பிள். இந்த டேர்ம் சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்டேட். அந்த மைக்ரோ ஸ்டேட்டில் எலக்ட்ரான்ஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோன்னா, அதனுடைய ஆர்பிட்டால், அதாவது எனர்ஜி லெவல், உன்ஸ் ரூல், பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இதெல்லாம் பேஸ் பண்ணி அங்கே எலக்ட்ரானை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதனுடைய டேர்ம் சிம்பிளை கால்குலேட் பண்ணலாம். டேர்ம் சிம்பிள் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா L 2s + 1 J. இந்த L அப்படிங்கிறது டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம், J அப்படிங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். 2s + 1 அப்படிங்கிறது அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அந்த எல்லுடைய வேல்யூ, அதற்கான டேர்ம், இதை பேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பின் வேல்யூ இருக்குது, அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்ன, அதனுடைய J வேல்யூ L + S இருக்கும்போது எப்படி, L - S இருக்கும்போது எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.